அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் டி இந்துமதி. வேக்சின் அவேர்னஸ் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. இந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின் பற்றி. இன்ஃப்ளூயன்ஸா டிசீஸ் அப்படிங்கிறது குழந்தைங்களையும் பெரியவங்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு வகையான நிமோனியா காய்ச்சல், வைரஸ் கிருமிக்கான நிமோனியா காய்ச்சல். இது யாருக்கு அதிகமாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 2 இயர்ஸ் 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு அதிக அளவில் பாதிப்புகள் ஏற்படுத்தும். இதுக்கான வேக்சின் 6 மாதத்துக்கு மேலே இருந்தே பயன்பாட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ 6 மாதம் குழந்தைகள் முடிந்த உடனே 2 டோசஸ் வேக்சின் எடுக்க வேண்டியிருக்கும். முதல் தடவை எடுக்கும் பொழுது 6வது மாதம் ஒரு முறை, அதுக்கப்புறம் 7வது மாதம் ஒரு முறை எடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் வருடத்துக்கு ஒரு முறை ஆனுவலாக நம்ம இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின் டோசஸ் ரிப்பீட் பண்ண வேண்டியிருக்கும். 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் வரைக்கும் எவ்ரி இயர் இந்த வேக்சின் போடுறது ரெக்கமெண்டட், ரொட்டீனாகவே ரெக்கமெண்டட். 5லேருந்து 10 வயதுக்கு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த வேக்சின் கொடுக்கும்போது ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அவங்களுக்கு அண்டர்லைங்காக ஒரு கார்டியாக் ப்ராப்ளமோ, நீண்ட நாள் நீடிக்கக்கூடிய நுரையீரல் ப்ராப்ளமோ, இல்லை இம்யூன் டெஃபிஷியன்சி ப்ராப்ளமோ இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த வேக்சின் 10 வயது வரைக்கும் தேவைப்பட்டிருக்கும். இது வரைக்கும் வேக்சினே போடலை, 5 வயதுக்கு மேற்பட்ட குழந்தை இது வரைக்கும் வேக்சினே போடலை அப்படின்னு சொன்னோம்னா 8 வயதுக்கு மேலே சிங்கிள் டோஸ் வேக்சின் தான் தேவைப்படும் இனிஷியலாக போகும்பொழுதே. இதை தவிர மற்ற ஹை ரிஸ்க் பாப்புலேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் 65 இயர்ஸ், 65 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள், அப்புறம் முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள். ப்ரெக்னென்சியில் இன்ஃப்ளூயன்ஸா டிசீஸ் வரும்பொழுது சிவியர் டிசீஸாக மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. பிறக்க போகிற குழந்தைக்கும் அதனால் ப்ரீமெச்சூரிட்டி, ஸ்டில் பர்த் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ரெக்னென்ட் உமன் கட்டாயம் இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின் எடுத்துக்கணும். எதுக்காக டாக்டர் இந்த இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின் வருஷம் நம்ம போட வேண்டியிருக்கு, மற்ற வேக்சின்ஸ்லாம் அப்படி இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்ற வைரஸ் என்ன பண்ணுதுன்னா அதனுடைய உருவத்தை மாற்றிக்கிட்டே இருக்குது. அதனுடைய சர்வைவலுக்காக அதனுடைய ஆன்டிஜெனிக் ப்ராப்பர்ட்டிஸை மாற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ எவ்ரி இயர் நியூ ஸ்ட்ரெயின் ஆஃப் வைரஸ் டெவலப் ஆகிட்டே இருக்குது. இதனால் நம்ம WHO என்ன பண்ணியிருக்காங்கன்னா உலகம் பூராவும் 115 இடங்களில் இந்த வைரஸை சர்வேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எவ்ரி இயர் ஆக்டிவாக என்ன வைரஸ் சர்க்குலேட் ஆகுதோ அதுக்கான ரிப்போர்ட் நார்தர்ன் ஹெமிஸ்பியர், சதர்ன் ஹெமிஸ்பியர் இருக்கு இல்லையா நம்ம குளோபில், அதுக்கு தகுந்த மாதிரி February மற்றும் ஏப்ரல் மாதத்தில் சப்மிட் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த வேக்சின்ஸ் அதிலிருந்து ஒரு 3 மாதத்தில் ரெடி ஆகி சர்க்குலேஷனுக்கு வந்துடும். நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் செப்டம்பர் டைமில் இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின் எடுக்கிறது அப்ராப்ரியேட்டாக இருக்கும். இல்லை நம்ம வேறு டைமில் எடுக்க வேண்டி இருக்குது, வேறு ட்ராவல் இருக்குது, ரிஸ்க் இருக்குன்னா அன்றைக்கி அந்த டேட்டில் என்ன அப்டேட்டட் வேக்சினோ அந்த வேக்சின் எடுத்துக்கிறது அவசியம். யாருக்கு இந்த வேக்சின் கொடுக்க முடியாது அப்படின்னா சீரியஸ் எக் அலர்ஜி இருக்க பேஷண்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின் கொடுக்க முடியாது. மற்றபடி எல்லாருமே இந்த வேக்சின் எடுத்துக்கலாம். இதனுடைய காஸ்ட் அரௌண்ட் 2000 rupees வரும். தயக்கத்தை தவிர்த்துடுவோம், தடுப்பூசி போட்டுடுவோம். தேங்க்யூ.